மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? ஏறக்குறைய மீனம் பார்த்தீங்கன்னா, கடந்த 4 வருஷமா பட்ட பாடு அப்படின்றது சொல்லி மாளாது. அதுவும் இந்த சனி பகவான் ஜென்ம சனியா வந்ததுலேருந்து எனக்கு ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கு. இனம் புரியாத மந்த நிலை இருக்கு. எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஜாஸ்தி வருது. விட்டேத்தியான வாழ்க்கை இருக்கு. என்னடா வாழ்க்கை இன்னும் எவ்வளோ நாள் தான் ஓடிட்டு இருப்போம்? அப்படின்ற மாரி ஒரு விதமான கஷ்டம் இருந்துட்டே இருக்கு. இது பெரியவங்க கொஞ்சம் சமாளிச்சிடுறாங்க. மத்தியம வயசு, கொஞ்சம் பெரிய வயசு அழகா சமாளிச்சுடுறாங்க. இந்த படிக்கிற குழந்தைங்கலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. எனக்கு படிப்புல கான்சன்ட்ரேஷனே இல்ல. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நெறைய இருக்கு. நான் எவ்வளோ படிச்சாலும் மார்க் வர மாட்டேங்குது. ஏன்னா, என்னால பெருசா கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அவ்வளதான். இந்த வருஷமும் நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல போயிடுவேன். நான் பார்த்தீங்கன்னா, ஃபெயில் ஆயிடுவேன். இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா, நான் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதினேன் பார்த்தீங்களா, முடிஞ்சு போச்சு. அப்படி இப்படின்ற மாரி பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. கவலைப்படாதீங்க. ரீசன் என்ன அப்படின்னா, அதுக்கும் மேல குரு பகவான் என்ன பாவம் 5ஆம் பாவத்துல குரு அமர்ந்திருக்காரு. 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிம்பாங்க. பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்துல குரு பகவான். பூர்வீகம் சார்ந்து நிறைய நல்ல செய்தி அப்படின்றது வரும். திருமணமாகி 10 வருஷம் ஆகுதுங்க. எங்க கணவர் வீட்டில் என்னை வீட்டுக்குள்ளே சேர்த்துறது இல்லை. எங்க அம்மாவும் என்னை வீட்டுக்குள்ளேயே சேர்த்துறது இல்லை. எங்க அப்பாவும் வீட்டுக்குள்ளேயே சேர்த்துறது உறவுகளே இல்லைங்க. இப்போ உறவுகள் போதும்டா சாமி, எதுக்குடா சாமி இந்த உறவுகள்லாம் நம்ம சுயஸ்தானத்துல, அதாவது உங்க 5ஆம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின் போது உங்க சுயஸ்தானம் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் அப்படின்றது கொடுப்பான். அது உங்களோட கேரக்டர்ல நிறைய மாற்றங்கள், உங்களோட ஆட்டிடியூட், பிஹேவியர் எல்லாமே மாறும். அதே மாதிரி தொழில் சார்ந்த முன்னேற்றம் அப்படின்றது சாலிடா உண்டு. இப்ப குருனோட பார்வை சுயஸ்தானத்தை பார்க்குறான். உங்களை நீங்க பார்த்தீங்கன்னா பதப்படுத்திப்பீங்க, பக்குவப்படுத்திப்பீங்க, உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணிப்பீங்க. மீண்டும் நான் அப்படின்ற மாதிரி உங்களோட உத்வேகத்தோட நீங்க செயல்பட ஆரம்பிக்க போறீங்க. இது ஒரு பெரிய பிளஸ். நமக்கு வயது கம்மி பர்சனாலிட்டிஸ் கிட்ட வாக்குவாதம், பிரச்சனை அப்படின்றது வேண்டாம். முக்கியமா கடன் வாங்கினவங்க கிட்ட, கடன் கொடுத்தவங்க கிட்ட பிரச்சனை அப்படின்றது வேண்டாம். சிம்பிள். ஓகேங்களா? சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டே டு டே ஆக்டிவிட்டி செய்யறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். அதையும் மீறி உத்வேகத்தோடு நீங்க செய்யணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர். வழிபாடு அப்படி நம்ம என்னம்மா வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி பலன்கள் தாம்மா பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி என்னைக்கு நடக்க போகுது? 1/6/2026 அப்ராக்சிமேட்லி 11 மணிக்கு குரு பகவான் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு போய் உச்சம் பெற்று அமர்றார். இந்த உச்சம் பெற்று குரு பகவான் அமரக்கூடிய நிகழ்வு அப்படின்றது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு. இந்த உச்சம் பெற்று அமர்றது ஒரு பிளஸ்ஸுங்க. அதுக்கும் மேலே குருனுடைய உச்ச பார்வை 5, 7, 9 இருக்கு பார்த்தீங்களா, இதில் 9ஆம் பார்வை சனி மேலே படுது. ஆக சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும்னு இருக்காரு? மேஷ ராசி அன்பர்களுக்கு 7 நாட்டு சனியாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியாகும். கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியாகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாகும். கும்பராசி அன்பர்களுக்கு பாத சனியாகவும், மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கார். இவங்க 6 ராசிகளையும் கெடுக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல இவங்களை டார்கெட் பண்ணி சனி பகவான் கெடுக்க பார்க்கிறார். ஆனா இதுல ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படியறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு, கட்டுண்டு கிடப்பாரு. எந்த விதத்திலையும் உங்களுக்கு எடுக்க போறது இல்லை. இது ஒரு பெரிய பிளஸ். மற்ற ராசிகளுக்கு இப்ப ரிஷபத்துக்கு லாப சனியா இருக்காரு, கடகத்துக்கு பாக்கிய சனியா இருக்காரு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா துலாம்க்கு ரோக சனியா இருக்காரு. இந்த மாதிரி மற்ற 6 ராசிகளுக்கு சனி பகவானே நல்லது செய்யக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கா. அதுக்கும் மேல குருனோட பார்வையினால இன்னும் நிறைய நல்லது ரொம்ப ஸ்பீடா செய்ய போறான். ஆக இந்த குரு பயிற்சி ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமே நல்லா தாங்க இருக்க போகுது. ஆக எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்றது நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆக உங்கள் ராசிக்கு குரு பயிற்சி என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது, நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? ஏறக்குறைய மீனம் பார்த்தீங்கன்னா, கடந்த 4 வருஷமா பட்ட பாடு அப்படின்றது சொல்லி மாளாது. அதுவும் இந்த சனி பகவான் ஜென்ம சனியா வந்ததுலேருந்து எனக்கு ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கு. இனம் புரியாத மந்த நிலை இருக்கு. எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஜாஸ்தி வருது. விட்டேத்தியான வாழ்க்கை இருக்கு. என்னடா வாழ்க்கை இன்னும் எவ்வளோ நாள் தான் ஓடிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விதமான கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு. இது பெரியவங்க கொஞ்சம் சமாளிச்சிடுறாங்க. மத்தியம வயசு, கொஞ்சம் பெரிய வயசு அழகாக சமாளிச்சிடுறாங்க. இந்த படிக்கிற குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. எனக்கு படிப்பில் கான்சன்ட்ரேஷனே இல்லை, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நான் எவ்வளோ படித்தாலும் மார்க் வர மாட்டேங்குது. ஏன்னா, என்னால் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அவ்வளோதான். இந்த வருஷமும் நான் காம்படிட்டிவ் எக்ஸாமில் போயிடுவேன். நான் பார்த்தீங்கன்னா
ஃபெயில் ஆகிடுவேன். இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுனேன் பார்த்தீங்களா, முடிஞ்சு போச்சு அப்படி இப்படின்ற மாதிரி பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. கவலைப்படாதீங்க. ரீசன் என்ன அப்படின்னா, இவ்வளோ பிரச்சனைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியவர் யாரு? சனி பகவான் ஜென்ம சனியா இருந்து உங்க மூளையை தில்றான். அதீத புத்திசாலிகள், கழுவுற மீன்ல நழுவுற மீனா வாழக்கூடியவங்க, வாழ்க்கையில எப்பயுமே எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கக்கூடியவங்க. இந்த காலகட்டம் ஜெயிக்கணுன்ற எண்ணமே தோணலை. ஏன்னா சனி நம்மள அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூளையை மழுங்க செய்கிறா அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரு பயிற்சி ஆனவுடனே குருனோட உச்ச பார்வை சனி மேலே படுதுங்க. ஆக சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறா. அது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே குரு பகவான் என்ன பாவம், 5ஆம் பாவத்தில் குரு வந்து அமர்ந்திருக்காரு. 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிம்பாங்க. பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் குரு பகவான். பூர்வீகம் சார்ந்து நிறைய நல்ல செய்தி அப்படின்றது வரும். திருமணமாகி 10 வருஷம் ஆகுதுங்க. எங்கள் கணவர் வீட்டில் என்னை வீட்டுக்குள்ளே சேர்த்துறது இல்லை. எங்கள் அம்மாவும் என்னை வீட்டுக்குள்ளேயே சேர்த்துறது இல்லை. எங்கள் அப்பாவும் வீட்டுக்குள்ளேயே சேர்த்துறது. உறவுகளே இல்லைங்க. இப்போ உறவுகள் போதும்டா சாமி, எதுக்குடா சாமி இந்த உறவுகள்லாம் நம்மளுக்கு முடியல நம்மளால அப்படின்ற மாதிரி உறவுகள் உங்க கூட உறவாடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பூர்வீகம் சார்ந்து நல்ல செய்தி வரும். பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குங்க. எனக்கு எதுவும் வரலைங்க. லவ் மேரேஜ் பண்ணிக்கணுன்ற ஒரே காரணத்தினால இந்த காலகட்டம் வரும். அதே மாதிரி கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுதுங்க. 20 வருஷம் ஆகுது. குழந்தை பிராப்தமே இல்லைங்க. நிறைய பேருக்கு குழந்தை அப்படின்றது வாரிசு அப்படின்றது உண்டு. நிறைய பேருக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான பிராப்தமே உண்டு. ஆணு பெண்ணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்க கூடாதுமா, நம்ம குழந்தை. ஆனால் இருந்தாலும் குரு 5ல் இருக்கிறதுனால அந்த வார்த்தைகளை நாங்கள் சொல்கிறோம். புரியுதுங்களா? இன்ஃபேக்ட் ஆண் குழந்தைய விட பெண் குழந்தைங்க தான் நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க இல்லைங்களா? அதே மாதிரி இது வரைக்கும் நல்ல காதல் அமையலைங்க. நல்ல காதல் அப்படின்றது அமையும். காதல் திருமணத்தில் நோக்கி போகுமா? நிறைய பேருக்கு திருமணத்தோட பெற்றோர் சம்மதத்தோட போகிறதுக்கான வழியும் உண்டு, வாய்ப்பும் உண்டு. ஓகேங்களா? நல்ல வேலை கிடைக்கலைங்க. சூப்பரான வேலை கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 1 மற்றும் 10க்கு அதிபன். உங்கள் சுயஸ்தானத்தில், அதாவது உங்கள் 5ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துருக்கா அப்படின் போது உங்கள் சுயஸ்தானம் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் அப்படின்றது கொடுப்பான். அது உங்களோட கேரக்டரில் நிறைய மாற்றங்கள், உங்களோட ஆட்டிடியூட் பிஹேவியர் எல்லாமே மாறும். அதே மாதிரி தொழில் சார்ந்த முன்னேற்றம் அப்படின்றது சாலிடாக உண்டு. இப்போ குருனோட பார்வை சுயஸ்தானத்தை பார்க்குறான். உங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதப்படுத்திப்பீங்க, பக்குவப்படுத்திப்பீங்க, உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணிப்பீங்க. மீண்டும் நான் அப்படின்ற மாதிரி உங்களோட உத்வேகத்தோடு நீங்கள் செயல்பட ஆரம்பிக்க போகிறீங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுமா. பாக்கியஸ்தானத்தை பார்க்குறான். அப்போ ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக எக்ஸாம்ஸ் எழுதிட்டே இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் செலக்ட் ஆகிடுவீங்க. அப்பானோட ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். அப்பாவுக்கு ஒரு சின்ன அளவில்லாத மாலை, மரியாதை, அந்தஸ்து, அவார்டு, ரிவார்டு இருக்கும். அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவு முறை நல்ல சூப்பராக ஸ்மூத்தாக நல்ல சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றது உண்மை. வெளியூர் போகிறது, ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போகிறது, டூர் போகிறது, இப்படி நிறைய என்ஜாய் பண்ண போகிறீங்க. சரி, லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. செய்யக்கூடிய தொழிலில் ரொம்ப சின்சியராக தான் நீங்கள் செய்வீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லாபம் அப்படின்றது சாலிடாக கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு ஹானஸ்ட்டாக தொழில் செய்யுங்க. பொதுவாக மீனராசி அன்பர்கள் ஹானஸ்டி அப்படின்றது நிறைய இருக்கும். ஏன்னா குருனோட ராசி இல்லையா? இருந்தாலும் எல்லா ராசிலையும் சில வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் வழி தவறி நடக்கிற பர்சனாலிட்டிஸ் இருக்க தானே செய்கிறாங்க. ஆக நேர்மை, நாணயம் அப்படின்றத தொழிலில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா நல்ல லாபம் அப்படின்றது உறுதி. சரி, அப்போ எல்லாமே சூப்பராக தான் இருக்குது இல்லைம்மா? சூப்பராக தாம்மா இருக்குது. பட்ட பாடுக்கெல்லாம் தீர்வு வருது இல்லைம்மா? தீர்வு வரதாம்மா போது. எதுலம்மா கவனமாக இருக்கணும்? ராகு 12ஆம் பாவத்தில் இருக்காம்மா. 12ஆம் பாவம் ராகு என்ன பண்ணுவான், நம்ம ஷாப்பிங் போகணும் அப்படின்னு தோணும். எல்லா ராசி பெண்களுக்கும் ஷாப்பிங் போகணும்னு தோணும். மீன ராசி பெண்களுக்கு ஒரு கல் எக்ஸ்ட்ராவாகவே. சுக்கிரம் உச்சமடையக்கூடிய ராசி இல்லையா? ஷாப்பிங் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஷாப்பிங் போகும்போது நம்ம 10,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு போயிட்டு 50,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடும். ஆக செலவுகள், வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிக்க வேண்டியதில்லை. வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. அதே மாதிரி கேத்து 6ஆம் பாவம் கடன் அன்பை முறிக்கும் அப்படின்ற தாரக மந்திரத்தை எப்பயுமே ஒரு டாலராக போட்டு கூட எழுதி கூட நீங்கள் மாட்டிக்கோங்க. நல்லது அப்படின்லாம். ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. நமக்கு வயது கம்மி பர்சனாலிட்டிஸ் கிட்ட வாக்குவாதம், பிரச்சனை அப்படின்றது வேண்டாம். முக்கியமாக கடன் வாங்கினவங்க கிட்ட, கடன் கொடுத்தவங்க கிட்ட பிரச்சனை அப்படின்றது வேண்டாம். சிம்பிள். ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே ஆக்டிவிட்டி செய்யறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதையும் மீறி உத்வேகத்தோடு நீங்கள் செய்யணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர். வழிபாடு அப்படி நம்ம என்னம்மா வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக ஜென்ம சனியை பேஸ் பண்ணி ராகு 12ஆம் பாவம், கேது 6ஆம் பாவம், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வழிபாடு அப்படின்றது பண்ணணும். இப்போ ஜென்ம சனி மேலே குருனோட பார்வை இருக்குது அப்படின்னாலும் குரு அதிசாரமாக பயிற்சி ஆகும்போது குருனோட பார்வை சனி மேலேருந்து அகலும். ஆக ஜென்ம சனி திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அவர் மூளையை தின்ன ஆரம்பிப்பார், நம்மளை இரிட்டேட் பண்ண ஆரம்பிப்பார், ஃப்ரஸ்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பார். அப்போ நம்ம எப்பயுமே இவங்க 3 பேரையும் மனசில் கருதி வழிபாடு அப்படின்னு செய்யணும். என்ன வழிபாடு செய்யலாம்? கால பைரவ வழிபாடு. எல்லா கோயிலையும் சின்ன வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் கோயில் அப்படின்னா கூட இப்போ கால பைரவர் சன்னதி அப்படின்றது இருக்குது. அப்போ
நம்ம தேய்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமியில தான் காலபைரவனை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு இல்லை. சனிக்கிழமை தோறும் பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போய் காலபைரவனுக்கு ஒரு எள் விளக்கு ஏத்தி நல்லெண்ணெய் ஊத்தி எள் தீபம் சனி சனி பகவானுக்கு ஏத்துவோம் பார்த்தீங்களா, எள்ளு மூட்டை கருப்பு துணியில போட்டு கருப்பு நூல் சுத்தி நல்லெண்ணெய் ஊத்தி ஏத்துவோம்ல, அந்த மாதிரி ஏத்தி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்கம்மா, நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நாங்க சொல்லியிருக்க பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான பொதுவான கோச்சார பலன்கள்ங்க. இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்கம்மா, நாங்களும் எங்க ஜாதகத்துல இந்த குரு பேச்சு என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்த போகுதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும். காரணம் என்ன, எங்க குடும்பத்துல தீராத பிரச்சனைகள் ரொம்ப நாளா தொடருது. திருமணம் அப்படின்றது கைகூடியே வரமாட்டேங்குது. அதே மாதிரி குழந்தை பிராப்தம் அப்படின்றதே இல்லை. ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துல இருக்கு. ஒரு ப்ராப்பர்ட்டி பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் பிடிச்சி வச்சுட்டு எங்களை ரொம்ப பாடாப்படுத்துறான். சுத்தி நாலா பக்கமும் பிரச்சனை தான். இப்படி பல விஷயங்கள் இருக்கதானம்மா செய்யுது. எப்ப வீடு கட்டுவோம், வீடு கட்டணும்னு நினைச்சா வீடு கட்டவே முடியல. வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியல, பூமி தோஷம் இருக்கான்னு தெரியல. இப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கதான் செய்யும். அந்த மாதிரி எந்த கேள்விகளுக்கு பதில் வேணும் அப்படின்னாலும் உங்க சுய ஜாதகம் தான் அதனோட பர்ஃபெக்ட் இண்டெக்ஸ் பதில் தெரியறதுக்கு. ஆக உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். அதே மாதிரி பாருங்க, உங்க ஊர்ல கோயில்கள்ல அது வந்து எந்த கோயிலா இருந்தாலும், ஈசனுடைய கோயிலா இருந்தாலும், அம்பிகையினுடைய கோயிலா இருந்தாலும், பெருமாளினோட கோயிலா இருந்தாலும், முருகப்பெருமானுடைய கோயிலா இருந்தாலும், எந்த கோயிலா இருந்தாலும், சிறுந்தெய்வங்களுடைய கோயிலா இருந்தாலும், கோயில்கள்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சொற்பொழிவு நாங்க ஆற்றணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட நம்பருக்கு, இதே நம்பருக்கு தான் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி சொற்பொழிவு வேணும்னா புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.